பூட்டி இருக்கு. என்ன பண்ணலாம்? என்னப்பா யார் வேணும்? பிரியா வீடு. இந்த வீடு தான். அவங்க காலையிலேயே கல்யாணத்துக்கு கிளம்பி போயிட்டாங்களே. ஓ, மாப்பிள்ளை வீடு எதுக்கா? இதோ ஆப்போசிட் தான்ப்பா. ரெண்டு பேரும் ஜோடியா தான் கிளம்பி போனாங்க. என்னாச்சுப்பா? இல்ல, அவர் என் ஃப்ரெண்டு தான். என்னப்பா ஃப்ரெண்டுன்னு சொல்ற? கல்யாணத்துக்கு உனக்கு சொல்லலையா? இல்ல சொன்னா. ம் நாங்க நேரா வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு கூட்டிட்டு போலாம்னு சொல்லி வந்தோம். ம் சரி சரிக்கா, நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போங்க. சரிப்பா. சிபி சார், என்ன சிபி சார், என்ன கேட்டாலும் எதுவும் தெரியலன்னு சொல்றாங்க. பக்கத்து வீட்டுக்கார அக்கா வர கிளம்பி போயிட்டு தான் சொல்றாங்க. கிளம்பி போனவங்க பாதியில எங்க போயிருப்பாங்க? அதான் எனக்கும் தெரியல. சார், நீங்க கேடிக்கு ஃபோன் பண்ணுங்க. சொல்லு மச்சான். ஏய் கேடி, வினோத் கிட்ட போனை கொடு. வினோத். வினோத் சார், உங்களுக்கு ஃபோனு சிபி உங்கள்கிட்ட பேசணுமா? சொல்லுங்க சார். வினோத், கடைசி நீங்க மாப்பிள்ளை கிட்ட எப்போ பேசுனீங்க? சார் 10 மணிக்கு பேசினேன் சார். வந்துட்டு இருக்கோம்னு சொன்னார் சார். ஆனா இங்க பார்த்தா வேற ஜோடி நிக்கிறாங்க சார். சரி, நீங்க மாப்பிள்ளையோட ஃபோன் நம்பர் எனக்கு சொல்லுங்க. சரிங்க சார், இதோ சொல்றேன் சார். இந்தாங்க. ஒரு நிமிஷம். இப்ப சொல்லுங்க. ஓகே வினோத், நான் அப்புறம் கால் பண்றேன். சார், யாருக்கு ஃபோன் பண்றீங்க? சொல்றேன். சார், ஒரு சின்ன ஹெல்ப். சொல்லுங்க சிபி சார், என்ன ஹெல்ப் வேணும்? நான் இப்போ ஒரு நம்பர் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். ஓகே. அந்த நம்பரோட லொகேஷன் மட்டும் எனக்கு அனுப்ப முடியுமா? தாராளமா அனுப்புறேன் சார். சார், ஏதாவது பிரச்சனையா? எங்களோட சப்போர்ட் எதுவும் வேணுமா? இல்ல இல்ல, எனக்கு எந்த ஹெல்ப் மட்டும் பண்ணி கொடுங்க, போதும். நான் அப்புறம் கால் பண்றேன். தேங்க்யூ. ஓகே சார். தமிழ், இந்த நம்பரை சைபர் கிரைமுக்கு நான் அனுப்பிச்சிருக்கேன். அவங்க இந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணி லொகேஷன் சொல்லுவாங்க. அதுல இருந்து கண்டிப்பா நம்மளுக்கு ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும். ஓகே சார், நம்ம போலாம் வாங்க. போலாம்.